திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரத்தில் 1330வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த மந்திரத்தில் சக்தியை நாம் மனதில் தரிசிக்கும் போது காண்பார்க்கு முகத்தில் பொலிவு கூடும் அப்படின்றாருங்க. அதோடு இல்லாமல் யாரை பார்த்தாலும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகு உண்டாகும். அவள் ஈடற்ற பெருஞ்சுடராய் தோன்றி நம்மை ஆட்கொள்ளுவாள் அப்படின்னு பராசக்தியினுடைய பெருமையை மிக அழகாக இங்கே உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1330. இதுல கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. நிறைய பதிகத்திலையும் அந்த வார்த்தைகள்லாம் மாறி இருக்குது. நான் என்னோட புக்ல இருக்கிறத படிக்கிறேன். கண்டு கொள்ளும் தனிநாயகி தன்னையும் மொண்டு கொள்ளும் முகவசியமதாயிடும் பண்டு கொள்ளும் பரமாய பரஞ்சுடர் நின்று கொள்ளும் நிலை பேருடையாளையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ரி the glow of the countenance is described as portable. This indeed is a bold metaphor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரவணனையா தளத்தில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக படுற மாதிரி இருக்குது. அவங்களோட அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குன்னு சொன்னாலே அதில் இருக்கிறது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. நான் அதையும் இதில் எடுத்துகிட்டு சொல்கிறேன். எனக்கு புரிகிறத நான் அப்படியே சொல்கிறேன். நன்றி. கண்டு கொள்ளும் தனிநாயகி தன்னையும், அந்த இதில் நம்ம புக்கில் கொள்ளும்னு இருக்குது. அவங்க சரவணையா தளத்தில் கொள்ளும்னு இருக்குது. அந்த சிறப்பு லகரம் போட்டு கொள்ளும்னு இருக்குது. கொள்ளும்னா வளமையானதுன்ற பொருள் போட்டிருந்தது அகராதியில். வல்லமையானதுன்னா டென்ஸ், அதாவது நன்றாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. தனிநாயகி தன்னையும், தனிநாயகினா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது புவனேஸ்வரி அவங்களோட மந்திரத்தை, அதோட பலன்களும், அது எப்படி அந்த மந்திரம் எதுல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன பாட்டுல அவங்க தான் இயற்கையின் அன்னைன்னு பார்த்தோம். ஏன்னா புவனேஸ்வரி தேவி தான் இந்த புவனத்தையே உருவாக்கி அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்க இந்த இயற்கை மலையாகட்டும், சோலையாகட்டும், பூக்கள், உலகம், இது அனைத்தும் லோகங்கள், இவை அனைத்துமே அவளோட உருவங்கள் தான். இந்த இயற்கை அன்னை தான் அவங்க. இதை உருவாக்குனவங்களே அவங்க தான். அந்த புவனேஸ்வரி தேவி, அவங்க பேர்லேயே இருக்கும் புவனேஸ்வரி அப்படின்ட்டு. புவனத்துக்கே ஈஸ்வரி அவங்க. அந்த இதை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கான பாடல்ல அந்த புவனேஸ்வரி மந்திரத்தை, ஹ்ரீம்ங்கிறது தான் புவனேஸ்வரி அவங்களோட மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன நமக்கு அது அப்படின்ற சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன். தனிநாயகி, அதுதான் தனிநாயகின்னு நான் அதை சொல்லதான் தனிநாயகி, அதாவது ஒப்பில்லாதவள். நம்ம இந்த தேவியோட, ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வர்றதுனால இவங்களை இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இவங்க தனிநாயகி. போன பாட்டில் தையல் நாயகின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க, தையல் நல்லாலை அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இது இன்னைக்கு தனிநாயகி, யூனிக்னஸ். அவங்க எந்த தேவியோடையும் கூட நீங்க ஒப்புமை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். மொண்டு கொள்ளும் முகவசியம் அது ஆயிடும். இது நான் சரவணைய தளத்துல ஒண்டு கொள்ளும் உகவசியம் அது ஆயிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அது எனக்கு கரெக்டா தெரியுது. ஒண்டு கொள்ளும்னா, ஒண்டு இருப்பது, சேர்ந்து இருக்கிறது. ஒண்டு கொள்ளும் உகவசியம் அது ஆயிடும். உகவசியம், உகனா உகந்தது, விருப்பமானது. வசியம் அது ஆயிடும். நம்ம விருப்பப்படுற விஷயங்களும், நம்ம எது தேவைன்னு நினைச்சு நம்ம அதை நோக்கி போற விஷயங்களும் நம்ம வசமது ஆயிடும். நமக்கு அது வசமாகும். நம்ம நினைக்கிற விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம எதை நினைக்கிறோமோ, விரும்பும் விஷயங்கள் அனைத்துமே வசமாகும். நம்ம புவனேஸ்வரி தேவிய சரணடைஞ்சா.
அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுதான் இவங்களோட இப்போ லக்ஷ்மி தேவியோடது வந்து செல்வம் தர்றது இல்லையா? அதுமாரி புவனேஸ்வரி தேவி வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்ம எதுக்கெல்லாம் முயற்சி பண்றோமோ, அது எல்லாத்துக்கும் எல்லாமே நம்ம வசம் ஆகிற மாதிரி அவங்க பண்ணி குடுப்பாங்க. அந்த ஈர்ப்பு சக்தி வந்து நமக்கு நம்ம என்ன விஷயத்த நோக்கி போறோமோ, அது எல்லாமே வெற்றி அடையிற மாரியான விஷயங்கள் பண்ணி குடுப்பாங்கன்ற மாரி நான் பார்க்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எத நோக்கி போறோமோ, அது வந்து நமக்கு வசியம் அது ஆயிடும். அப்படின்ற வார்த்தைய நான் அப்படி பார்க்குறேன். பண்டு கொள்ளும் பரமாய பரஞ்சுடர். பண்டுனா ஆதி. அ ஆதியிலிருந்தே அந்த சிவமாய நான் பரமாய பரஞ்சுடர் மேலானதுன்னு பார்க்கலாம். சிவத்துக்கும் அ மாய பரஞ்சுடர். அந்த சிவ ஒளியாகவே இருக்கிறவள் அவள். நம்ம நாதம், பிந்துலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இதிலிருந்து சிவ ஒளியாகவே இருப்பவள் வந்து அவள். நின்று கொள்ளும் நிலை பேருடையாளையே. நின்று கொள்ளும் நிலை அத மனதில அவங்கள நல்லா நிறுத்திக் கொள்ளுங்கள். நிலை பேருடையாளையே. நிலையான பேருடையாளை. பேருன்னா அந்த 16 பேர்கள் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம 16 பேர் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பேரு பாக்கியம் நமக்கு வர அரிய பொக்கிஷங்கள்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அரிய பொக்கிஷங்கள்லாம். அது நிலையான பேருடையாள் அவள்ன்ற மாரி நான் பார்க்குறேன். அந்த நிலையான பேருடையாளை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சரணடைஞ்சு அவளோட அருளை பெறணும் அப்படின்ற மாரி நான் பார்க்குறேன். இது புவனேஸ்வரி தேவிய வந்து அந்த இயற்கை அன்னை, இயற்கைக்கு தலைவி, இது புவனத்தின் தலைவியாக மலை, காடு, இந்த லோகங்கள் அனைத்துக்கும் தலைவியான இவளை வந்து என்ன தருவாங்க அப்படின்னா, நீங்க விரும்பும் அனைத்து விஷயங்களுக்குமே உங்களது வசமாகிற மாரி செஞ்சுருவாங்க. ஏன்னா, அவங்க தான் இந்த உலகத்தையே வந்து அவங்க நெனைச்ச மாரியெல்லாம் அவங்க படைச்சு விட்டுருக்காங்க இல்லையா? அவங்க இது ம மழை எப்படி இருக்கணும், மேகம் எப்படி இருக்கணும், இயற்கை எப்படி இருக்கணும், இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு அவங்க நெனைச்சத அவங்க உருவாக்குனாங்க. அதே மாரி அவங்க அருள் நமக்கு கிடைக்கும்போது, நம்மளும் நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத வந்து நம்ம வசமாக கிடைக்கிற மாரி அவங்க அத பண்ணுவாங்க. அந்த ஈர்ப்பு சக்திய வந்து நமக்கு குடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களும் சரணடைஞ்சு இந்த இந்த பேரையும் நம்ம அவங்கள்ட்டருந்து வாங்கலாம். நிலையான பேருடையாளை நம்ம சரணடைஞ்சோம்னா, இது நமக்கும் கிட்டும். அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. அ வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. கௌரி அம்மா, அதுக்கு முன்னாடி சத்யநாராயண் சார் இருக்காரு பாருங்க, லிசனிங்கா. சரிங்க. வாங்க ஐயா சத்யநாராயண ஐயா. வணக்கம். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். அம்மா வேணா சொல்லிட்டு அடுத்து நான் சொல்றேன். சரிங்க. வாங்கம்மா. நீங்க முடிச்சிடுங்க ஐயா. உங்களை கேக்குறதே ஆனந்தம். அதுவும் உங்களுக்கு டைம் கிடைச்சி பேசுறது அதோட பெரிய விஷயம். அதனால நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். நன்றிங்கம்மா. இன்னைக்கு பாடல் 1330. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடல் வந்து கண்டு கொள்ளும் தனி நாயகி தன்னையும் மொண்டு கொள்ளும் முக வசியமதாயிடும் பண்டு கொள்ளும் பரமாய பரஞ்சுடர் நின்று கொள்ளும் நிலை பேருடையாளையே. ஒரு புத்தகத்துல ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா, முகம் வசீகரம் அடையும். எப்படி அப்படின்னு பார்த்தா, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த தனி நாயகி சக்தி தேவியை கண்டு கொண்டால் அள்ளி அருந்தும் வண்ணம் அழகிய முகப்பொலிவு உண்டாகும். மேன்மை பொருந்திய பரமசிவன் மஞ்சமாக இருந்து தாங்குகின்ற பேறு பெற்ற சக்தி தேவியை நிலையாக உங்கள் உள்ளத்தே கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப எளிமையான விளக்கமும், இலக்கண ரீதியா பார்க்கும்போது மேற்கூறிய வகை சக்கரத்தின் வழி ஒப்பற்ற அச்சக்தியை காணுங்கள். கண்டால் முகந்து கொள்ளலாம் போலும் முகவசீகரம் உங்கட்கு உண்டாகலாம். அனாதி பரஞ்சுடர் ஆகிய சிவபெருமானும் நீவீர் காண நின்று அழிவற்ற அவளை தன்பால் எடுத்து வைத்துக் கொள்வான். குறிப்புரையில தான் பண்டு கொள்ளுதல் அப்படின்னா அனாதியாம் தன்மையை கொண்டிருத்தல். பரமாய பரஞ்சுடர், மேலானவற்றிற்கெல்லாம் மேலான சுடர். இங்க ஈற்றடி இன எதுகைன்னு கொடுத்திருக்காரு. இதுக்குதான் நம்ம ஐயாவோட விளக்கம் தேவைப்படும். ஈற்றடி இன எதுகைன்னு. இதனால் மேற்கூறிய வகையில் வழிபாட்டினால்
சிவபரஞ்சுடரது காட்சியும் எய்துதல் கூறப்பட்டதுன்னு சொல்றாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அம்மாவோட இதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். வாங்கம்மா. அருமையா, நன்றிங்க ஐயா. வாங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சத்யநாராயணையா அவருடைய இதை வாசிக்கும் போதே ரொம்ப ஆழமா அதனோட அந்த தெளிவு இதெல்லாமே நல்லாவே இருக்கும். எந்த ப்ரெஜுடிஸும் இல்லாம சொல்லுவாங்க. நன்றி சத்யாமா. சத்யநாராயணையா, கௌரிமா, உங்களுடைய அந்த தேடலும் அந்த பார்வையும் உண்மையில எல்லாருக்குமே ஒரு உந்துதலா இருக்கும். நன்றி. இன்றைய மந்திரம் நம்ம நேற்றுக்கே பார்த்திருக்கோம். என்ன மந்திரம் என்னன்னு பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இதனுடைய தேவி யாரு அப்படின்னா, நம்ம அதை அதுக்குன்னு தனியா ஒரு பகுதியே திருமூலர் வைத்திருந்தார் இல்லையா? நம்ம புவனேஸ்வரி, பூனை அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த க்ரீம் என்கின்ற அந்த மந்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம அவளுடைய சக்கரம், அவளுக்குன்னு தனியா ஒரு சக்கரம், பூனாபதி சக்கரம் அப்படின்னு சொல்லி அந்த புவனையினுடைய மந்திரம் க்ரீம். அந்த மந்திரம் எங்கனம் நமக்கு நன்மையை செய்கிறது அப்படின்னு அதை ஒரு தனி உபசக்கரமாவே நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த தேவியை நம்ம இன்னைக்கு எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா, மூலாதாரத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம பார்த்தது இல்லைங்களா? அந்த பிளேஸ்மெண்ட் தான் நம்ம நேற்று பார்த்தோம். சோ அந்த புவனையை தீம் என்ற ஆரம்பத்தோடு நம்ம இங்க கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ இந்த த்ரீம் என்கின்ற இந்த புவனை நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்னையும் அப்படின்றாங்க. சோ அவள் இந்த இடத்துல 3 பேர், இந்த க்ரீம் என்கின்ற இந்த பீஜத்திற்கு 3 தேவதைகள், அதாவது 3 தெய்வங்களை நம்ம குறிப்பிடுவோம். யாரு அப்படின்னா, மகேஸ்வரன், மகேஸ்வரி, அதற்கு பிறகு புவனை. இந்த 3 பேர் தான். இதுதான் இந்த க்ரீம் என்கின்ற பீஜத்தினுடைய தொடர்புடைய தெய்வங்கள். இப்ப இந்த மகேஸ்வரன், மகேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? புவனைய நம்ம முதல்ல சொல்லிட்டாரு, கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்னையும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, புவனைய முதல்ல கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நின்று கொள்ளும் நிலை பேர் உடையாளையே அப்படின்றாரு. என்ன அது? அப்ப இந்த மகேஸ்வரன் மகேஸ்வரியை பத்தி சொல்றாரா, இல்ல காமேஸ்வரன் காமேஸ்வரியாக அவருடைய நீங்க தேவியினுடைய லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவி எங்க இருக்கா அப்படின்னாக்க, இந்த 4 வேதங்களும் பல்லக்கைகளாக மாறி, 4 வேதங்களும் சங்கிலிகளாக மாறி, சதாசிவ பிரம்மேந்திர சதாசிவர் மன்னிக்கணும், சதாசிவர் பலகையாக அதன் மேல் தேவி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தல் வரும் லலிதா சகஸ்ரநாமத்துல. சௌந்தரிய லகரியில என்ன சொன்னா, தேவி அத்தகைய சதாசிவர் அந்த மகேஸ்வரனுடைய மடியில் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரத்தை இதையேதான் காமேஸ்வரன் காமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மடியில ஒரு குழந்தை உட்கார்ந்துருந்ததுன்னா நம்ம அமைதியா இருக்கோம். ஆனா அந்த குழந்தை பண்ற அத்தனை செயற்கையும் நம்முடைய நம்ம கவனம் பூரா யார் மேல இருக்கணும்னா அந்த குழந்தை. அப்ப அந்த மாதிரி அந்த இருப்பாது இருக்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய அந்த தன்மை எதனால் அசைக்கப்படுகிறதுனா, இந்த தேவியின் இயக்கத்தினால் அசைக்கப்படுகிறது. அதுதான் அந்த சத்தியம். அப்போ இப்ப நீங்க பாருங்க, கண்டுகொள்ளும் தனி நாயகி தன்மையும் அப்படின்னா புவனையை நம்ம சொல்றோம். அவர் தனியாக இருப்பது, அந்த அவருடைய அருமை பெருமை எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம போன பகுதியை பார்த்துக்கோம் புவனையை. அப்போ அவ என்ன சொல்றா, மொந்துகொளும் முகவசியமாதாயிடும் பண்டுகொளும் பரமாய பரஞ்சுடர். அவ எப்பேற்பட்டவள்? பண்டு கொளும் பரமாய பரஞ்சுடர். அவள் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே அவ ரொம்ப மிக பழமையானவள். எப்படி பழமையானவள்
அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு போகணும், சௌந்தரலகரிக்கு போகணும். சௌந்தரலகரியில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவ எவ்வளவு பழமையானவள்னா யுகம் யுகமாக யுகம் அழிந்து ஒரு யுகம் அழிந்து அந்த யுகம் வந்து மீண்டும் ஒரு யுகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கு, அந்த மிக இருளாக அந்த சூரியன் அற்று எந்த இயக்கமும் அற்று எந்த கோள்களின் தாக்கமும் அற்று அந்த இடம் வந்து அப்படியே பிரளயத்துல ஒடுங்கி போய் இருந்தது. அப்ப அது அங்க யார் இருந்தாங்க, ஒரே ஒரு சூரியன் தான் இருந்தாங்க. யாரு அப்படின்னா காலாக்னி ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் மாத்திரம்தான் இருக்கும், வேற எந்த சூரியனும் எந்த இயக்கமும் இருக்காது. அப்போ இந்த 3 உலகங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து அப்படியே தகிச்சுன்னு இருக்கும். அந்த இடத்துல அவள் வந்து யாரா வருகிறாள் அப்படின்னா அமிர்த வர்ஷினியாக வருகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அப்படி வரக்கூடிய தேவி அப்படின்னா என்ன அர்த்தம், யுக பிரளயத்துல கூட எல்லாமும் ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் அந்த ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை மீட்டெடுப்பதற்காக வரக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அப்போ அவ இருக்கா. இப்ப எத்தனை யுகம் எத்தனை காலம், நம்ம சொல்ற மாதிரி தேவர்களுக்கு குறிப்பிட்ட எந்த காலமும் இவளுக்கு கிடையாது. அதான் சொல்றாங்க, பண்டு கொழும் பரமாய பரஞ்சுடர் அப்படின்றாரு இல்லையா, அப்படித்தானே சொல்றாரு. ஆமா, பண்டுகொளும் பரமாய பரஞ்சுடர். அப்ப இந்த பண்டுகொளும் பரமாய பரஞ்சுடருக்கு இன்னும் நம்ம மேல போலாம். என்ன அப்படின்னா அவ யாரா இருந்தா, அத்தனை ஒரு காலத்திலும் அவள் வந்து நமக்கு தோன்றும் பொழுது அவள் எப்படி தோன்றுகிறாள் அப்படின்னா, பிரம்மாண்ட புராணத்துல தேவியினுடைய பல தோற்றங்களை வந்து சொல்றோம். அதுல ஒரு தோற்றத்துல வந்து என்ன சொல்றாங்க, நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவள் வந்து மிகப்பெரிய ஒளி வடிவாக தேவர்களுக்கு காட்சி அளித்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவள் யாருக்கும் புரியல, யார் இது அப்படின்னு, அந்த ஒளி யாரு, அந்த இத்தகைய பரமாய பரஞ்சுடர், இவ்வளவு பெரிய சுடர் யாருன்னு தெரியல அவ. அப்போ யாரெல்லாம் வராங்க, வருணன் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறாரு, அவனுக்கு வெப்பம் அடிக்கிறது, அவனுடைய மழை, யாரா இருந்தாலும் நம்மளுடைய மழையின் தன்மையினால் நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவனுக்கு வெப்பம் அடிக்கிறது. அடுத்தாப்புல சூரியன் வர்றாரு, சூரியனுக்கு குளிர் அடிக்கிறது. ஒரு வாயு வர்றாரு, இந்த அவனால ஒரு புல்ல கூட அசைக்க முடியல அந்த இடத்துல. அப்படி ஒருவரும் தன்னுடைய தன்மையை மறந்து அதற்கு எதிர்ப்பதமான விஷயத்துல ஆட்கொள்ளத்தக்க விசை இருக்கிறது அந்த பரமாய பரஞ்சுடரு. அதற்கு பிறகு இந்திரன் வந்து நமஸ்கரித்து அவனுடைய அகந்தையை விட்டு நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது தேவி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாள் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ஒரு புராணத்துல ஒரு குறிப்பு இருக்கு. இத்தகைய வெளிப்பட்ட இந்த பரமாய பரஞ்சுடர் எங்க நடந்தது இந்த விஷயம் அப்படிங்கிறத பரமாச்சாரியார் வந்து நம்மளுடைய தெய்வத்தின் குரல்ல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பார். என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னா, இந்த பரஞ்சுடர் எங்க தெரிஞ்சதுன்னா காளஹஸ்தியில தெரிஞ்சது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த காளஹஸ்தி மலைதான் இது நிகழ்ந்த இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த எண்ணத்தோட நம்ம காளஹஸ்தி பொதுவா நம்ம எதுக்கு போவோம், எல்லாரும் பரிகாரத்துக்காக போயிடுறாங்க. அதை தாண்டி உள்ள போகும்போது அதை ருத்ரபூமின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம், சிவாலயம், சிவ தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்ப்போம். ஆனா அங்கேயே பரமாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, இதுதான் தேவி வந்து பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நடத்திய இடம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பண்டுகொளும் பரமாய பரஞ்சுடர், அப்ப எப்பேற்பட்ட பரமாய பரஞ்சுடர், யுகத்தினுடைய முடிவுல பிரளயத்துல ஒடுங்கி இருக்கும் பொழுது மொத்தத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய அளவுல வரக்கூடிய அந்த பரஞ்சுடர் அப்படின்னு நம்பலாம். அவ எப்படி இருக்கலாம், நின்று கொள்ளும் நிலை பேருடையாளையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி நின்று கொள்ளும் நிலை பேருடையாய், அவளை வந்து யார சொல்லுவாங்க அப்படின்னா மின்னல் கொடி போனவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த மின்னல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, மேகத்துல இருந்து நமக்கு ஒரு நிமிஷம் தான் தெரியும், ஆனா அந்த மின்னல் வந்து சதா சர்வ காலமும் நின்றுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பேற்பட்ட ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படியானவள் எங்கே இருக்கிறாள், அந்த சதாசிவருடைய காமேஸ்வரனுடைய
மகேஸ்வரனுடைய சம்பந்தத்தில் இருக்கிறாள். அப்போ அந்த அப்ப அப்பேற்பட்ட ஒரு மின்னலை தாங்கக்கூடியவள். அப்ப மின்னல் அப்படின்னா சொல்லுவாங்க, மின்னலாக மின்னல் கொடி போல் அந்தவள் அப்படின்னா அந்த மின்னல்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை எதுவோ அதுவே தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இவளை தியானம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, கொண்டுகளும் முகம் வசியதாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மொண்டுகளும் முகவசியம் மாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த இடத்துல முகவசியம் எதுக்கு சொல்றது? எந்த இடத்துல முகம் தெளியும் அப்படின்னா, அகம் தெளிந்தால்தான் முகம் தெளியும். அந்த அகம் தெளியறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னா, ப்ரீம் என்கின்ற அந்த பீஜத்தை நீ உன்னை மூலாதாரத்துல இருந்து வைத்து தொடர்ந்து அடுத்தடுத்த பீஜங்களை நீ அந்த 9 சக்கரங்களிலும் வை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு ஒரு சின்ன புராணத்துல ஒரு கதை ஒண்ணு நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். புவனையனோட இதுல ஒரு ஒரு ராஜகுமாரன் அவன் அப்பா அம்மாவோட தேசத்தெல்லாம் பிடுங்கியாச்சு. அவன் ஒரு இதுல வாழறான். ஒரு சுவாமிகளுடைய ஆசிரமத்துல, ஒரு முனிவருடைய ஆசிரமத்துல வளர்றான். அவன் பன்றியை விரட்டுவதற்காக இந்த ஒரு ஸ்மெல் ஒரு பன்றியை விரட்டுறாங்க, குரும் 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 அப்படின்னு அது சொல்லுவாங்க. அப்படி விரட்டுறதுக்காக அந்த பன்றிய யார் கண்லயும் ஒரு வேடன் அடிக்க வரான். அப்ப அவனை அதை விரட்டுறதுக்காக இவன் இத்தகைய சவுண்டை எழுப்பி சப்தத்தை எழுப்பி அந்த பன்றியை விரட்டுறான். அதை கேட்டுட்டு தேவி தன்னை தியானம் பண்றா அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு அவ்வளோ அருளை செய்வதாக ஒரு புராணம் இருக்கு. இது தேவி மகாத்மியத்துல ஒரு பெரிய சுதர்சனன் சுசீலை திருமணம் அப்படின்னு ஒரு பெரிய பகுதியே வரும். அப்பேற்பட்ட கருணையை உடையவள் அவள். அப்ப அத்தகையவளை அந்த ஸ்ரீம் என்கின்ற அந்த பீஜ மந்திரம், இதை இன்னும் கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீம் என்கின்ற பீஜத்திற்கு நம்ம இது நிறைய பார்த்திருக்கோம், நேற்றுக்குல இருந்தே பார்த்திருக்கோம். அந்த ஜுவாலையாக இருக்கக்கூடியவள், அதனால அவளை பவானின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்ப எங்க இந்த ஜுவாலை இருக்கு? நம்மளுடைய மூலாதாரத்துல அந்த ஜுவாலை இருக்கு. அதை வளர்த்து அதை எப்படி பரமாய பரஞ்சுடராக மாற்றக்கூடியவள் அப்படின்னும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. சோ எல்லா விதத்திலையும் இந்த கிரீம் என்கின்ற இந்த பீஜமானது நமக்கு என்னெல்லாம் செய்யறது அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லுவார். இந்த இவளை நம்ம நமஸ்கரிக்கும் பொழுது இந்த பீஜத்தை அவளையும் தன்னையும் அப்படின்றார். அப்போ அவளை நம்மையும் சேர்த்து தன்னையும் அப்படின்னா அந்த இன்னொரு இடத்துல இன்னொரு யும் இருக்கு. என்ன யும் இருக்கு? தன்னையும் அப்படின்னா நம்மையும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தன்னை அப்படின்னா அந்த இடத்துல அவ தனியா நிக்கிறா. தன்னையும் அப்படிங்கும் போது இன்னொருத்தர் கூட இருக்காங்க. இப்ப இந்த இன்னொருத்தர் யாரு அப்படின்னா நம்ம அந்த சிவத்தோடு இருக்கக்கூடிய அவளையும் நம்மையும் எங்கே சேர்த்துக் கொள்ளுகிறாள்? தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறாள். தனக்கு தன்னுடைய முகம் எப்படி இருக்குமோ, நம்ம தேவியினுடைய முகவசியம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சந்திர சூரியர்கள் பிரகாசிக்க கூடியது அப்படின்னு அவளுடைய முகவசியத்தை சொல்றதுக்கே சமுத்திர லகரியில கிட்டத்தட்ட 3-4 அதுல ஒரு அங்கமாக சொல்லக்கூடிய அளவுல பாடல்கள் இருக்கு. அப்ப அத்தனை ஸ்லோகத்தையும் நம்ம மனசுல வச்சுட்டு அத்தகைய முகவசியத்தை உடையவள் இல்லை நமஸ்கரிக்கும் பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவளோடு சேரும் பொழுது நம்முடைய முகமும் முகவசியம் பிரகாசிக்கும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல பக்தியினுடைய தன்மையை, அந்த தேவியனுடைய தன்மையை யாரை சாருகிறோம், அவள் நம்மை அவளோடு சேர்த்து எங்கனம் மாற்றுகிறாள் அப்படின்னு ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். அது எப்படி நமக்குள்ள நிகழறது அப்படின்னா, இந்த கிரீம் என்கின்ற இந்த புவனை பீஜத்தை நம்ம எங்க வச்சுக்கணும் அப்படின்னா மூலாதாரத்துல வச்சு அங்கிருந்து அந்த அக்னி சுத்தமாகும் பொழுது அது பரமாய பரஞ்சுடராக மேலே ஏறுகிறது. அதற்கு அடுத்தடுத்த மந்திரங்களை நம்ம அந்தந்த பீஜங்களை அந்தந்த நிலையில வச்சு பண்ணும் பொழுது இது பரமாய பரஞ்சுடராக மாறுகிறது. அப்பொழுது நாம் எத்தகைய முகவசியத்தை பெறுகிறோம் அப்படின்னா, இந்த நின்று கொள்ளும் நிலை பேருடையாளுடைய முகவசியத்தை போல நாம் பெறுகிறோம் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். முதல்ல புவனையினுடைய ஆளுமையை நாம் மூலாதாரத்துல இருந்து தொடங்கி பண்றோம் அப்படின்னு நேற்றுக்கு
2 பகுதி முன்னாடி பார்த்த நம்ம அந்த போனி சக்கரத்தினைய ஒரு உபசக்கரத்தை நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய மூலாதாரத்துல கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் ஒரு பீஜமுமே வரும். இப்ப இன்னும் வரக்கூடிய இன்னும் வரக்கூடிய அந்த 4 மந்திரங்கள்ல இதனுடைய அடுத்தடுத்த நிலைகளை வந்து திருமூலர் நமக்கு கற்றுத் தருவார். அத்தகைய ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றிம்மா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அகம் தெளிய வரப்ப நமக்கு அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் நீங்க. அதெல்லாம் அருமையம்மா. அதெல்லாம் அருமை. நிறைய தகவல் சொன்னீங்க. அது மாதிரி ஹான்ற பீஜம் வந்து சிவனோட இது நினைச்சிட்டு இருந்தேன். அது நீங்க மகேஸ்வரனோட சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மகேஸ்வரன் மகேஸ்வரி எல்லாம் ரொம்ப அருமையம்மா. நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. திருமந்திரம். கண்டு கொள்ளும் தனி நாயகி தன்னையும் மொண்டு கொளும் முகவசியம் அதாயிடும் பண்டு கொளும் பரமாய பரம் சுடர் நின்று கொளும் நிலை பேருடையாளையே. நவாக்கரி சக்கரத்தில் அன்னையினை கண்டு மனம் ஒன்றி பணிபவர்கள் உள்ளமும் உடலும் ஒளி வண்ணமாகும். பார்ப்பவர்கள் அள்ளி கொள்ள எண்ணும் அளவுக்கு வசியத்தன்மை வந்தடையும். உன்னை பழம்பொருளான சிவபெருமானுடன் நின்று பொருந்தி அவன் உடலுடன் ஒன்றி இருக்கும் பராசக்தியை பணிவீர்களாக பயன்பெறவே. மொண்டு கொள்ளும் என்பதன் பொருள் அள்ளிக்கொள்ளும். வசியம் என்றால் கவர்ச்சி, பண்டு என்றால் பழைமை, நின்று கொள்ளும் தாங்கி நிற்கும். கழக வெளியீட்டில் ஒப்பில்லாத திருநாயகி தன்னை கண்டுகொள்ளும் பேருடையார் அருட்பொலிவு எய்துவர். அதனால் அவர்கள் முகம் மிக்க அழகுடையதாய் கண்டார் அள்ளிக்கொள்ளும்படியான கவர்ச்சியை கொண்டிருக்கும். பழமையாக நம்மை ஆட்கொள்ளும் பண்புடைய ஈடும் எடுப்புமில்லா பெருஞ்சுடர் நம்மை நிலைப்பேருடைய அம்மையுடன் வெளிப்பட்டு நின்று ஆட்கொள்ளும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. வாங்க ஐயா. அத்னார் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தனி நாயகி அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம பொருள், எவ்வளவோ பொருள் இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நவராத்திரி வருது, 4 நவராத்திரி. அதில் சாரதா நவராத்திரி வந்து புரட்டாசியில் வரும். அப்படி வரும்போது அதை விளக்கம் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 67 கோடி அம்மன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 67 கோடி அம்மன்கள் இருந்தாலும் தலைமை வந்து பரமேஸ்வரி பராசக்தி தான் தலைமை. ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே இந்த 5, அதாவது 5, அந்த 5ங்கிறது தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு வருகிறது. அந்த 5க்கு மேல போகும்போது தான் விரிவாகும். ஆனா 5 தான் எல்லாவற்றையும் இயக்கும். அது மாதிரி அந்த 5 சக்தி சொல்வாரு வள்ளலார். ஆதிசக்தி, பராசக்தி, அப்புறம் இன்னும் 3 இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த 5 சக்தியும் சேர்த்து சிற்சக்தி அப்படின்னுவாரு. சிற்சக்தி துதி அப்படின்னு வள்ளலார் வந்து 6ஆம் திருமுறையில ஒரு 10 பாடல் எழுதியிருப்பாரு. இந்த சிற்சக்தி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அது வந்து பராசக்தி தான். அதுதான் தனி நாயகி அப்படின்னு சொல்றாங்க. அந்த 67 கோடி அம்மனுக்கும் தலைமை அவங்க. ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, 67 கோடி அம்மனாக தோற்றம் அளிக்கக்கூடியவங்களும் அவங்க தான்.
அததான் நாயகி அப்படிங்கிறதே தலைமை, தனி நாயகி அப்படின்னா தனி தலைமை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாயகன், நாயகனோட பெரியவன் யாரு? விநாயகன். வேகத்தை விட சிறந்தது எது? விவேகம். அப்ப எங்கெல்லாம் வி சேர்க்கிறோமோ, இது வடமொழியில இதை வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முன் ஒட்டுன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் வி சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் நிகரற்ற அப்படின்னு வரும். அது மாதிரி நாயகி அப்படிங்கிறது பராசக்தி தான் குறிக்கும். தனி நாயகி அப்படின்னா எல்லாருக்கும் மேல இருக்கிறவங்களும் இவங்க தான், எல்லாருமா இருக்கிறவங்களும் இவங்க தான் அப்படிங்கிற அடிப்படையில தனி நாயகி அப்படின்னு சொல்றதும். அப்புறம் வந்து சதாசிவம் அப்படின்னு கிருத்திகா சொன்னாங்க. அந்த சதாசிவத்துக்கே சதாசிவமே பரிமளிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது மனோன்மணி தான். அபிராமி அந்தாதியோட 5வது பாடல்லையே அந்த மனோன்மணிங்கிற இதை வந்து அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த மொண்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது நல்ல வார்த்தை. அந்த மொண்டு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை வந்து கன்சியூம் பண்றோம், யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க 2 இருந்தா சிறப்பா இருக்குங்க. ஒண்ணு குவாலிட்டி, குவாலிட்டினா பயன்படுத்தக்கூடிய தகுதி. அந்த குவாலிட்டி கூட எப்ப மகிழ்ச்சியா இருக்கும்னா குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டினா அளவு, அளவும் நல்லா நிறைய இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்ப ஒரு டம்ளர்ல போய் தண்ணி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மொல்றதுன்னு சொல்லக்கூடாது, எடுக்கிறது, தண்ணி எடுத்துருவான்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்துல ரொம்ப பெரியவங்க, தாத்தா, அப்பா, விருந்தினர்லாம் வந்து சாப்பிட வந்தாங்கன்னா இலை போட்டு பக்கத்துல ஒரு பெரிய சொம்புல தண்ணி வைப்பாங்க. அந்த பெரிய சொம்புல தண்ணி வைக்கிறோம் பாருங்க, பெரிய சொம்புல எடுக்கிறது தான் மொல்லுதல் அப்படின்னு பேரு. அதே மாதிரி குடத்துல தண்ணி எடுத்தோம்னா தண்ணி பிடிக்கிறது அப்படின்னு பேரு. குடத்துல இருக்கிற தண்ணிய குடிக்க முடியாது, ஆனா சொம்புல இருக்கிற தண்ணியை தான் நம்ம குடிக்க முடியும். அதனால தண்ணி மொண்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேலத்துல எல்லாம் தண்ணி மொண்டு வை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம்லாம் மாறி இப்பெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுடுறோம், சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்பெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மெத்தட் ஆகி போச்சு. மொண்டு அப்படின்னாலே தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளுதல், இல்ல தேவைக்கு மேலையும் எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மொண்டு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த பரஞ்சுடர், பண்டாய் இருக்கக்கூடிய பரஞ்சுடர். இந்த பண்டு அப்படின்னாலே மிக பழமையான அப்படின்னு அர்த்தங்க. இந்த வார்த்தை உண்மையிலே இது எங்க இருக்குன்னா தெலுங்குல இருக்கு. பண்டு கவாலா அப்படின்னு கேட்டா பழம் வேணுமா அப்படின்னு அர்த்தம். இந்த பழம் எப்படி, பூவுங்கிறது முதல் பொருள், பிஞ்சுங்கிறது அடுத்த பொருள், காய் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பொருள். இவ்வளவு பழமையான பிறகுதான் அது பழமா வரும். அதனாலதான் சொல்றேன், நான் எப்பயுமே டிராபிக்கே இல்லாத ரூட் வந்து ஃபுட்டுல 2ன்னு சொல்லுவோம், ஃப்ரூட் அண்ட் பீட்ரூட். இந்த ரூட் வந்து டிராபிக்கே இல்லாத ரூட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல பழம். இந்த பழம் அப்படின்னா பழமையான அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பண்டு அப்படின்னு சொல்லுவோம். திருவாசகத்துல பண்டாய நான்மறை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. பரஞ்சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பரஞ்சுடர் அப்படிங்கிறது மின்னலாகவும் வரும். கிருத்திகா வந்து மின்னல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மின்னல் 1000 மின்னல் சேர்ந்தா, ஒரு உதாரணத்துக்கு 1000 மின்னலை ஒன்னா சேர்த்தா அதுதான் அம்பாளோட வடிவமா. நான் சொல்லலைங்க, அபிராமி பட்டரோட 55வது பாடல்ல சொல்லுவாங்க. அதுதான். அப்புறம் வந்து நின்று கொள்ளும் நிலை பேரு, நின்று கொள்ளும் நிலை பேரு. முதல்ல நிற்றல், நிற்றல் அப்படின்னாலே நிலையாக இருப்பது. எது நிக்குது அப்படின்னா அதுதான் நிலை. நிலையா இருக்கிறதாங்க நிக்கவே முடியும்.
அதனால அபிராமி பட்டர் கூட நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அப்படின்னு 10வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில பழைய பாடல்களை வந்து நம்ம இன்னைக்கும் கேட்போம், இன்னைக்கும் பாடுவோம். அதோட ஒரு ஒரு நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 5 வயசு 6 வயசு குழந்தைங்க தொலைக்காட்சியில பாட சொன்னா கூட புது பாட்டு பாடுறவங்களோட பழைய பாட்டை பாடுறவங்க தாங்க அதிகம். அதனால அந்த பழமை அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே பெருமை மிகுதியா தான் இருக்கும். அப்படி பழமையாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்கிலேயே பயன்பாட்டிலேயே இருக்குது பாருங்க. அதுக்கு பேர் தான் நிற்றல் அப்படின்னு பேரு. அப்புறம் அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அபிராமி அந்தாதியோட 55வது பாடல் ஓதினோம்னா அது இந்த பாடலுக்கு ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கும். இந்த பாட்டுக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா கிருத்திகா சொன்ன அந்த மின்னல் அப்படிங்கிறதுக்கான தெளிவா இருக்கும். அது அபிராமி அந்தாதியோட 55வது பாடல். இந்த பாட்டை பத்தி நானும் ரத்னாசரம் அடிக்கடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மின்னாயிரம் மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. அண்ணால், அண்ணால்னா அது போன்ற அப்படின்னு அர்த்தம். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. அண்ணால் அகமகிழ் ஆனந்தவல்லி. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. அன்னாள் அகமகிழ் ஆனந்தவல்லி. அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய். அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. இங்க வந்துச்சா, வேதங்களுக்கெல்லாம் முன்னதாக இருப்பவளும், வேதம் தான் நமக்கு முன்னது, அதுக்கு முன்னதாக இருப்பவள். அதுதான் பண்டும் இருக்கக்கூடிய பரஞ்சுடர் அப்படிங்கிறது. அப்ப முடிவெங்குமாய், முடிவாய முதல்வி தன்னை. அடுத்தது ரொம்ப முக்கியமா சொல்றாருங்க, அதை நம்ம கவனிக்கணும். உன்னினும், உன்னினும்னா நினைச்சா, நினைக்கலன்னா அடுத்து சொல்வார் உன்னினும் உண்ணாது ஒழியனும். நினைச்சா வாழ்வாங்க, நினைக்கலன்னா ஒழிஞ்சு போவாங்க. நான் சொல்ல, அவர் சொல்றாரு. உன்னினும் உண்ணாது ஒழியனும் வேண்டுவது ஒன்றில்லையே. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி. அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவா இருந்துச்சுங்க ஐயா, நன்றி. நல்லா பொருள் சொன்னீங்க, அழகா பொருள் உதாரணத்தெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அருமை ஐயா. அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன், நேரம் கருதி. வந்து இந்த சிறப்பா நல்லா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மாவோட சத்யநாராயணன் ஐயா வந்து அழகா சொன்னாங்க. வாங்க ஐயா, அடிக்கடி வாங்க ஐயா.
அப்புறம் நிறைவாக நம்ம பிரணவனையாவும் அழகாக முடிச்சிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம்.